செம்மணி சிந்துபாத்தி புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் காலை 8:10 அளவில் யாழ் நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 6 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித எண்பு தொகுதிகள் அதிலிருந்து ஆழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 437 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 428 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக வெள்ளை நிறத்திலான பாசிமணியும் மற்றது இரும்பு தகடு துண்டு ஒன்றும் வளையல் ஒன்றும் ஆக 3 பிற சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதே நேரம் 3 எண்பு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை 37ஆம் நாள் அகழ்பணி அரை நேரம் நடைபெறும். அது புதிதாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட 424, 425 மனித எண்பு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும். கூட்டமாக ஒன்றோடு சேர்ந்து ஒருமித்து அருகருகே மனித எண்புகள் காணப்படுகிறத நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அகழ்வு செய்யும் போது தான் அது சம்பந்தமான ஏதாவது பிற சான்று பொருட்களோ விடயங்கள் இருக்கின்றோ என்று தெரிய வரும். 418 ஒன்றோடு ஒன்று கிட்டியவாறு அந்த மனித எண்புகள் காணப்படுகின்றன. நாளை அந்த அகழ்வு பணி செய்யும் போது அது ஆழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்தியர் செல்லையா பிரணவன் கட்டுக்காவலில் வழங்கப்படும். அது இன்னும் அகழ்ந்தெடுக்கையில் இப்போ தலை மட்டும் தெரியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அகழ்பணி செய்யும் போது அது அதின் அமைப்பு அந்த எலும்பு கூட்டின் விடயங்கள் வித்தியாசமான முறையில் காணப்படுகிறது. அது முழுமையாக ஆழ்ந்தெடுத்தும் போது அது சம்பந்தமாக நீங்கள் அதற்கான செய்திகளை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும்.